வணக்கம் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெக்ஸ்ட்டை வந்துட்டு எப்படி வாய்ஸாக ஜென்ரேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ டூல் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் Audacityன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் உங்களுக்கு டவுன்லோட் Audacityன்னு வர அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு Audacityயோட அஃபிஷியல் பேஜ். இதில் உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ், மேக், லினக்ஸுக்கு சப்போர்ட் ஆகிற சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம விண்டோஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்துட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆன சாஃப்ட்வேரை நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாலேஷன்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் Audacityயோடது. இதை வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஹெல்ப் சென்டர். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் வந்துட்டு Audacityயோட டேஷ்போர்ட் பேஜ். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஆடியோ செட்டப் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆடியோ செட்டிங்ஸ் லாஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதும் இங்கே ஹோஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வரும். ஸோ அந்த 3 ஆப்ஷனில் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் ப்ரௌசர் போய்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஏதாவது டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இப்போ என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறதுன்னு தெரில. ஸோ ஒரு டெமோவுக்காக தான். நீங்கள் ஆல்ரெடி டெக்ஸ்ட் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு வெல்கம் நோட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி அதை வந்துட்டு வாய்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ரைட்டை வெல்கம் நோட்ஸ் ஃபார் ஹரிடெக் சேனல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ChatGPT பையன் டக்குன்னு நமக்கு ஒரு கண்டென்ட்டை எழுதி தந்துடுவான். ஸோ நம்ம அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மூளையை போட்டு கசக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டக்குன்னு எழுதிட்டான் பையன். இதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கூகுள் Translator அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு Audacityக்கு போய்ட்டு ரெக்கார்டரை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே உங்களுக்கு அன்வான்டில் உங்களுக்கு வந்து கண்டென்ட் பெருசாக இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணேன்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப பெருசாக போகும். அதனால் கொஞ்சம் மட்டும் நான் வந்துட்டு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஒரு டெமோவுக்கு தான். ரிமைனிங் இருக்கிற கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளே ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா Viewers, it is my pleasure to welcome you all to Hari Tech Channel, your go-to source for the latest updates and insights on the world of technology. Our channel is dedicated to bringing you the most informative, engaging, and entertaining content on the latest trends, gadgets, and innovations in the tech industry. இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு. Dear viewers, it is my pleasure to welcome you all to Hari Tech Channel, your go-to source for the latest updates and insights on the world of technology.
Our channel is dedicated to bringing you the most informative, engaging, and entertaining content on the latest trends, gadgets, and innovations in the tech industry. ஆடியோட ஃப்ரண்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அன்வான்ட் ஸ்பேஸ்லாம். ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டுன்னு இருக்கும், அதை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போது எண்டுலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஆடியோ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி எடிட் பண்ணிட்டோம். இதை இப்போ டவுன்லோட் பண்ணலாம். ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் உள்ள உங்களுக்கு ஆடியோ வந்துட்டு என்ன ஃபார்மெட்டில் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் MP3 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஆடியோ வந்துட்டு என்ன நேமில் சேவ் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் ஏதாவது நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆடியோ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்படி தான் டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஆடியோவாக வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த டூலை யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.